திமிர் பிடித்த நரி மற்றும் மர்மமான மந்திரக்காடு. ஒரு காட்டுல கில்லு என்கிற நரி அதோட மனைவி பிட்டோட வாழ்ந்துட்டு இருந்தது. கில்லு நரி ரொம்பவே பெரிய சோம்பேறி. அது மட்டும் இல்லாம அதுக்கு ரொம்பவே ஆணவம் ஜாஸ்தி. கணவன் மனைவி 2 பேரோட புத்தியும் ஒரே மாதிரி தான் இருந்தது. காட்டுல இருக்க எல்லா விலங்குகளுக்கும் அவங்க 2 பேரால ரொம்பவே பிரச்சனையா இருந்தது. அதனால அவங்க ரொம்பவே தள்ளி இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பிராந்தி குரங்கு காட்டுல அதோட பிறந்த நாள் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக எல்லா காட்டு விலங்குகளுக்கும் பார்ட்டி கொடுக்குது. அது அந்த 2 நரிகளை அதோட பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணவே இல்ல. கில்லுக்கு கோவம் வந்து அதோட மனைவி கிட்ட சொல்லுது, நீ பாத்தியா பிட்டி, பிராண்டி எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன், ஆனா நம்மள மட்டும் இன்வைட் பண்ணவே இல்லை. ஆமா, சரியா சொன்னீங்க. பாருங்க, நம்ம 2 பேரும் மட்டும் தான் இன்வைட் பண்ணல. என்ன, அந்த பார்ட்டில நம்ம எவ்வளவு சாப்பிட்டுட்டு போறோம், வேணும்னே தான் அவன் கூப்பிடல. இது எனக்கும் உனக்கும் ஒரு பெரிய அவமானம். இந்த அவமானத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு. என்னதான் பண்ண போறீங்க? பிராண்டி நம்மள இன்வைட் பண்ணலன்னா இப்போ என்ன ஆகி போச்சு? இன்விடேஷன் இல்லாமையே நாம அந்த பார்ட்டிக்கு போலாமே, அங்க போய் வயிறு நிறைய சாப்பிடலாம். வா என் கூட. கொஞ்ச நேரத்துல கில்லு நரி அதோட மனைவியோட சேர்ந்து பிராந்தி குரங்கோட பார்ட்டிக்கு போகுது. அங்க போய் அவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட சாப்பிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கில்லு கோவமா அவகிட்ட சொல்லுது, பிராண்டி குரங்க, இந்த மாதிரி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நாங்களும் கூட இந்த காட்டு வாசி ஜனங்க, புரியுதா? காட்டுல எல்லாரையும் நீ வர வச்சிருக்க, எனக்கு எதுக்கு நீ இன்விடேஷன் கொடுக்கல? உங்களுக்கு இன்விடேஷனு நான் வேணும் தான் கொடுக்கல. ஏன்னா புருஷ பண்ணாட்டீங்க, நீங்க 2 பேருமே சேர்ந்து அதிகமா சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு குப்பையெல்லாம் அங்கேயே போட்டுறீங்க. அது மட்டும் எல்லாருமே சாப்பாடு வீட்டுக்கு எடுத்து போறீங்க. மற்றவங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சு கூட பாக்குறதே இல்லை. ஏய், இது பெரிய அவமானம் எனக்கு பிராண்டி. நான் இந்த காட்டு ராஜாவா இருந்திருந்தா இப்பவே நான் உன்னை கொண்டு போட்டிருப்பேன். நீ இப்படியெல்லாம் பகல் கனவு காணாத. இல்லை, நீ எப்பவும் கூட இந்த காட்டோட ராஜா ஆகவே முடியாது. இங்க பாரு, எந்த பிளேட்டையும் நீ தொட்டுறாத, சரியா? எந்த வழியில நீ வந்தியோ அந்த வழியிலேயே நீ திரும்ப போயிரு. என் மான மரியாதை வாங்குறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இப்ப இங்க இருந்து வரீங்களா இல்ல என்ன பண்ணட்டும் உங்களை? கில்லு நரி மற்றும் அதோட மனைவி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க பிராந்தியோட பார்ட்டில இருந்து நேரா காட்டோட ராஜா கிட்ட போறாங்க. ஷேர்கான் கிட்ட சொல்றாங்க, மகாராஜா, உங்க ராஜ்யத்துல எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது தெரியுமா? என்ன ஆச்சு? பிராண்டி குரங்கு எல்லாருக்கும் பர்த்டே பார்ட்டியெல்லாம் கொடுத்தேன், ஆனா எங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணவே இல்லை. சாரி, இன்விடேஷன் கொடுக்கல, மறந்துட்டான்னு அங்க போய் பார்த்தா எங்களை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டேன். உனக்கு அவ்வளோ கூட தெரியாதா? இன்விடேஷன் கொடுக்காத அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அட, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பிராண்டி குரங்குக்கு தண்டனை கொடுக்கணும். தண்டனைய நான் உங்க 2 பேரும் கொடுக்கணும். நீங்க 2 பேரும் மற்றவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்துட்டே இருப்பீங்க. மற்றவங்க வீட்டில் உணவை நீங்க திருடி சாப்பிட்றீங்க. ஒரு வாட்டி என்னோட வேட்டையை கூட நீங்க திருடி தின்னீங்க. எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஓடிப்போங்க. கில்லு மற்றும் பிட்டி கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கில்லு நரி வழியில அதோட மனைவி கிட்ட சொல்லுது, எங்களுக்கும் கண்டிப்பா ஒரு காலம் வரும், நீ கவலைப்படாத. இந்த அவமானத்துக்கு நான் கண்டிப்பா பழி வாங்க வைப்பாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டோட நிலைமை மோசமா மாறிடுச்சு. நிறைய ஜந்துகள் சாப்பாடு இல்லாம சாக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. 2 நரிகள் கூட 3-4 நாளா சாப்பாடு கிடைக்காம மரத்துக்கு கீழே பாவம் பசியால ரொம்பவே துடிச்சிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு சாது அந்த பக்கம் வராரு. நீங்க 2 பேரு இந்த மரத்துக்குள்ள என்ன பண்றீங்க? இது என்னோட மரம். அட, நீங்க பாக்குறதுக்கு பெரிய சாமி மாதிரி இருக்கீங்க, நீங்க விலங்கோட பாசையும் பேசுவீங்களா? ஐயோ, ஆமா, நான் எல்லா விலங்குகள் பேச்சையும் நான் பேசுவேன், அப்புறம் புரிஞ்சுப்பேன். அப்ப நரி காட்டுல இருக்க கஷ்டத்தை அந்த சாதுகள் கிட்ட விவரிச்சு சொல்லுது. அப்ப அவர்கிட்ட இருக்க மோந்திரத்தை எடுத்து அவரு நரி கிட்ட கொடுத்து இப்படின்னு சொல்றாரு, இந்த மோதிரத்தை உன்கிட்ட வச்சுக்கோ. நான் போன பிறகு இந்த மோதிரத்தை நீ போட்டுக்கிட்டா உனக்காக ஒரு ரகசியமான ஒரு கதவு திறக்கும். அங்க எப்பவுமே வறட்சி இருக்காது. அது ரகசியமான மந்திர காடு. அங்க மரத்துலயும் உனக்கு கறி கிடைக்கும். சமைச்ச கறி அப்படின்னு சொன்ன உடனே 2 நரிகளுக்கும் ரொம்ப வாயூர ஆரம்பிச்சது. ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, அந்த ரகசிய காட்டுல நீ தனியா இருக்க கூடாது. காட்டுல எல்லாருக்கும் நீ உதவி பண்ணி ஆகணும். அப்புறம் வேணும்னு அத நீ தப்பா பயன்படுத்த கூடாது.
அப்படி பண்ணா சாவு நிச்சயம். அப்படின்னு சொல்லி அந்த சாது அங்கிருந்து மாயமாயிடுறாரு. அவர் போன உடனே மோதிரத்தை கில்லு கையில போட்டுக்குது. அது மோதிரத்தை கையில போட்ட உடனே அவங்க முன்னாடி ரொம்பவே அழகான ஒரு பெரிய காடு மற்றும் கதவு ஓபன் ஆகுது. கில்லு பிட்டியோட சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள போகுது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேருமே அந்த மாயா காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுல விதவிதமான சாப்பாடு இருந்தது. அங்க இருந்த மரத்துல சமைச்ச கறி எல்லாம் இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கியா பிட்டு? இந்த மொத்த காடுமே நமக்கு தான். இப்போ இந்த காட்டையே நாம ஆளலாம். இங்க பாரு, மரத்துல எப்படி கறியெல்லாம் தொங்குதுன்னு பாரு. பாரு எவ்வளோ அருமையான நறுமணம் வீசுதே. நம்ம 2 பேரும் ரொம்ப நிம்மதியா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்ட பிறகு மனைவி நரி அவங்களோட புருஷன் கிட்ட சொல்லுது, நீங்க நம்ம காட்டுல இருக்க வேற ஜந்துக்களை கூட இங்க கூட்டிட்டு வர போறீங்களா? நீங்க எல்லா ஜந்துக்களுக்கும் ஹெல்ப் பண்ண போறீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க எல்லாருமே எனக்கு அவமானப்படுத்திட்டாங்க. இப்போ நான் பழி வாங்கும் நேரம் வந்தாச்சு. சரியா சொன்னீங்க. அவங்க நிறைய மாமிசம் அதுக்கப்புறம் நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு அவங்களோட காட்டுக்கு போறாங்க. உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டது பார்த்து அப்புறம் எல்லா ஜந்துக்களும் அங்க வந்துடுறாங்க. அதுல பிராண்டி குரங்கு கூட இருந்தது. உனக்கு இவ்வளவு சாப்பாடு எங்கிருந்து கிடைச்சது? இந்த எல்லா சாப்பாடு என்னோடது. எங்கிருந்து வேணாலும் எடுத்துட்டு வருவேன். அதுல உனக்கு என்ன? நான் 5 நாளா சாப்பிடவே இல்லை. எல்லா காட்டு மரமும் வறட்சியா போச்சு. கொஞ்சம் பழத்தை எனக்கும் கொடு. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த எல்லா சாப்பாடு எனக்கும் என்னோட பொண்டாட்டிக்கு மட்டும்தான். இதுல கொஞ்சம் கூட உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கில்லு நரி பிராந்தி குரங்க அவமானப்படுத்தி அங்கிருந்து துரத்திடுது. அப்புறம் வேற ஜந்துக்களை கூட விரட்டிடுது. இந்த விஷயம் ராஜாக்கு தெரிஞ்ச உடனே ராஜா கூட நரி கிட்ட வேகமா ஓடி போறாரு. என்ன இது கில்லோ? காட்டு விலங்கு எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்றதை விட்டுட்டு அவங்கள துரத்தி அடிக்கிற? மகாராஜா, பிராண்டி குரங்கு எனக்கு அவமானத்தை கொடுத்து பாட்டிலிருந்து வெளியே போட்டான்ல, அப்போ நீங்க இந்த கேள்விய பிராண்டி கிட்ட கேட்டீங்களா? பிராண்டி உன்கிட்ட எந்த மாதிரி தப்பா நடந்துக்கவே இல்லை. அப்படி பண்ணாலும் கூட அதுக்காக எல்லாருக்கும் நீ தண்டனை கொடுக்க கூடாது. காட்டு விலங்கு எல்லாருமே பாட்டில இருக்காங்க. கொஞ்சம் சாப்பாடு அவங்களுக்கு கொடு. அப்ப பிட்டி கில்லுவோட காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது. அதோட மனைவி சொன்ன பேச்ச கேட்டு கணவர் ராஜா கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கெல்லாம் உதவி பண்றேன் மகாராஜா. அது மட்டும் இல்ல, காட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சாப்பாடை அரேஞ்ச் பண்றேன். எவ்வளோம்னா அதை வச்சு அவங்க வருஷம் ஃபுல்லா சாப்பிடலாம். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? அது என்ன? அந்த கண்டிஷன் என்னன்னா, என்ன நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த காட்டோட ராஜாவாக்கணும். அப்புறம் என் முன்னாடி நீங்க ஒரு சாதாரண விலங்கா இருக்கணும். உனக்கு என்ன மண்டை குழம்பி போச்சா? உனக்கு தெரியுமா ராஜானா என்னன்னு? ராஜாவா இருந்து இதை காட்ட நீ பார்த்துப்பியா? அட, உங்களால இப்ப மக்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. நாளைக்கு என்ன ஆகுன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு விஷயத்த மட்டும் பேசுங்க. கில்லு நரி சொன்னதை கேட்டு ராஜா ரொம்பவே யோசிச்சு இப்படின்னு சொல்றாரு, சரி, என் மக்கள் பட்னியால சாகிறத என்னால பார்க்க முடியாது. உன்னோட கண்டிஷனை நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா காட்டுல எல்லார்கிட்டயுமே போய் நீங்க சொல்லுங்க, இப்பல இந்த காட்டு ராஜா நான் தான், நீங்க இல்ல. அப்புறம் மகாராஜா உங்க கிரீடத்தை எடுத்து உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க. அப்புறம் ராஜா அவரோட கிரீடத்தை கழட்டி நரியோட தலை மேல வைக்கிறாரு. காட்டுல அவர் எல்லாருக்கும் சொல்றாரு, இன்னில இருந்து காட்டோட ராஜா நான் கிடையாது, கில்லு தான் அப்படின்னு. உன்னோட விருப்பத்தை நான் முழுமையாக்குன. எல்லாருக்குமே நீ சாப்பாடை ஏற்பாடு பண்ணு. கில்லு நரி அந்த மாயா கதவு இருக்க இடத்துக்கு ராஜாவை கூட கூட்டிக்கிட்டு போகுது. அங்க போய் நரி கையில மோதிரத்தை போடுது. ஆனாலும் அந்த டோர் ஓபன் ஆகவே இல்ல. மறுபடியும் அது மோதிரத்தை போட்டு பாக்குது. அந்த டோர் ஓபன் ஆகவே இல்ல. எதுவுமே சேஞ்சஸே இல்ல அங்க. அத பார்த்து 2 நரிகளும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன முட்டாளாக்குறதுக்கு இங்க கூட்டிக்கிட்டு வந்தியா? என் கிரீடத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி ராஜா அவரோட கிரீடத்தை நரிக்கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. அப்ப அதே சாதுகள் அங்க வராரு. அதுக்கப்புறம் அவரு நரிக்கிட்ட சொல்றாரு, நான் உன்கிட்ட சொன்ன இதை வச்சு எல்லாருக்கும் நீ உதவி பண்ணணும்னு. ஆனா நீ உன் காட்டு ராஜாவோட கிரீடத்தையே நீ எடுத்துக்கிட்ட. உன்னை ராஜாவா உன் காட்டு ராஜா கையிலேயே நீ ஆக்கிக்கிட்ட. நீ மறந்துட்ட. நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்த, இத தப்பா பயன்படுத்த கூடாதுன்னு. உங்க 2 பேரோட சாவு நிச்சயம்.
அப்படின்னு சொல்லி சாதுக்கள் நரிக்கிட்ட இருந்து அந்த மோதிரத்தை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் காட்டு ராஜா கோவத்துல அந்த 2 நரிகளையும் சாவடிச்சிடுறாரு. தப்பு என்னோடது. காட்டு ராஜா சிங்கம்தான். இந்த மோதிரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இவனுக்கு நான் கொடுத்துருக்க கூடாது. இந்தாங்க மோதிரம். எப்பவேல இந்த மோதிரத்தை போட்டுப்பீங்களோ ரகசிய குகை தானாவே திறக்கும். உங்க காடு பச்சை பசேர்னு சரியாகிற வரைக்கும் எல்லா காட்டு விலங்கும் மந்திர காட்டுல வயிறு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாது அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அணிலிருந்து காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் அந்த மாயா காட்டுக்குள்ள போய் வயிறு ஃபுல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது.